ஐயோ பகவானே என்னத்த பண்ணியிருக்காரு இல்ல இங்க வரையலாம் ஏன் இப்படி ஷாக் ஆகி நிற்கிற? ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி என்ன இது? என்ன கோணம் இது? உன்னை படிக்க எடுத்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டோட வருவேன்னு நினச்சிதுன்னா இது மாதிரி வந்து நிற்கிறிய நீ? இந்த தாலி கயிறு நெத்தியில குங்குமமா என்ன இது? உன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டம் வேணும்னா போடலாம்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? உன்னை படிக்க அனுப்பி நல்ல பேரும் புகழோட வான்னு சொன்னா இது மாதிரி பண்ணியிருக்கிய. உன் கூட பிறந்தவன் லைஃப் என்ன? அவன் வாழ்க்கை என்ன இருக்கு? இது மாதிரி பண்ணியிருக்கிய நீ? உனக்கு மன்னிப்பே கிடையாது. இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தலையில பெரிய இடியா தூக்கி போட்டிருக்கீங்க. உனக்கு உனக்கு ஒரு 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 மன்னிப்பும் கிடையாது. கிளம்பி போயிட்டே இரு. உனக்கு நான் அப்பா அம்மா இல்லைன்னு நினைச்சுக்கோ. எங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். என் பொண்ணு போயிட்டு தான் நான் நினைச்சுக்கிறேன். என்ன இப்படி ஒரு காரியம்? எவ்வளோ அழகா பண்ணலான்னு இருந்தோம் இந்த விசேஷத்தை. இப்படியா பண்ணுவ நீ? உனக்கு ஒரு மன்னிப்புமே கிடையாது. இந்த ஜென்மத்துல உனக்கு மன்னிப்பு கிடையாது. நீ வெளியில போயிடு. அப்பா அம்மா இல்லைன்னு நினைச்சுக்கோ. நாங்களும் பொண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். நீ போயிட்டுதாவே நாங்க நினைச்சுக்கிறோம். எங்களுக்கு நீ வேண்டவே வேண்டாம். எப்படி வந்தியோ அங்கேயே போயிடு நீ. கிடையவே கிடையாது. மன்னிப்பே கிடையாது. மன்னிப்புங்கிற வார்த்தை அகராதியிலே கிடையாது. நம்பி நீங்க ஏற்றுப்பீங்கன்னால கிடையாது. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பே கிடையாது. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பே கிடையாது. போவே போயிட்டு வெளியில போயிடு. வெளியில போயிடு. வெளியில போயிடு. நீ நிக்கவே நிக்காது. வீட்டு முத்தத்திலேயே நிக்காது. வெளியில போயிடு. வீட்டு வந்து பலர்னு அடிக்கிறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? நாய் சும்மா சொன்னப்பா. இது பிராங்க் பண்ணேன். பிராங்கா? என்ன எங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு பிராங்க்ங்கிறிய? என்ன எங்களை ஏமாத்த பாக்குறியா நீ? பிராங்க்ங்கிறத வந்து என்னால நம்பவே முடியல. நான் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு வந்து பிராங்க்ங்கிறிய அறிவு இருக்கா உனக்கு? நாங்க முட்டாள் நினைச்சிருக்கியா நீ? இங்க பாருங்க காலையே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சும்மா பிளான் பண்ணுவோம். அது மாதிரி லீவ் பண்ணலாம்னு வந்தோம். ஓ இதுல ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க பண்றதுக்கு? இப்போ நம்ம அப்பா அம்மா ஒரு பிளான் பண்ணோம். ஸோ என்னன்னா சும்மா ஒரு மஞ்சள் கயிறு பாருங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இது குங்குமம் கூட கிடையாது. சும்மா ஒரு பொடி தான். ஸோ அப்பா அம்மா வந்து சும்மா ஒரு ப்ராங்க் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இனிமேல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏன் ப்ராங்க் பண்ணேன்னா சும்மா தான் வந்து ப்ராங்க் பண்ணேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து மஞ்சள் கயிறு குங்குமத்தோடு போட்டிருந்தேன். ஸோ வந்து மேரேஜ் ஆனதுனால பண்ணல. ஸோ சும்மா ஒரு மஞ்சள் கயிறு ட்ராமா ட்ரூப்பில் நான் இருக்கிறதுனால ஒரு சில பர்ஃபார்மன்ஸஸ்க்கு நான் அது வந்து போட வேண்டி வரும். ஸோ அந்த மேக்கப் எடுக்காமல் நான் வந்து டான்ஸ் ஆடுவேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையோ சரி எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா ஏன் எங்களுக்கு சொல்லலைன்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மா கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்காகவும் எங்கள் அப்பா அம்மாவுக்காகவும் சும்மா ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி இந்த ப்ராங்க் போட்டேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறதும் சரி பார்க்குறதும் சரி எதுவுமே உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நானே மஞ்சள் கயிறோட வெறும் குங்குமம் கூட கிடையாது. சும்மா ஒரு இதுக்காக ட்ராமாக்காக போட்டது. இந்த மஞ்சள் கயிறு தான் அதுலேயும் போட்டிருந்தேன். ஸோ சும்மா ஒரு ப்ராங்க் பண்ணேன். ஸோ எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.